மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்டர் ஆரியன் அவர்கள் இன்னைக்கு நியர்லி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் லைவ் வந்திருந்தாங்க. வந்து நிறைய பர்சனல் விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆரியன் அண்ட் ஷபானா இவங்க 2 பேருமே கரண்டா எந்த ஒரு சீரியலுமே பண்ணல. அவங்கவுங்க சீரியல் எண்டான பிறகு இவங்களுடைய ப்ராஜெக்ட் எப்போ மறுபடியும் வரும் அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த விஷயங்களையுமே வந்து லைவ்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான ரிப்ளைஸ்மே வந்து அவர் கொடுத்திருக்காரு. ஃபுல் லைவ் வீடியோவை யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்க அட்டாச் பண்ணிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாம பாத்துக்கோங்க. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்ப 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 நாள் ஆச்சா, இல்லை ரொம்ப வருஷமாச்சா. ஆக்சுவலாக நம்மளோட பழைய ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் நம்ம வந்து இந்த பாட்காஸ்ட் மூலமாக என்னென்னலாம் லூட்டி அடித்தோம் அப்படின்னு சொல்லி. ஸோ பேசிக்லி இந்த பாட்காஸ்ட் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். கொரோனா டைமில் வந்து இந்த ஆர்ஜே ஆகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனால் ஆர்ஜே ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல குரல் வளம், அப்புறம் நல்ல உச்சரிப்பு, நல்லா பேசணும், டெய்லி அப்டேட்டாக இருக்கணும். இது எல்லாமே நமக்கு இருக்கான்னு கேட்டிங்களா? இருக்குது. ஒரு பெரிய கேள்விக்குறி மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்படி ஒரு ஆசை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த ஃபேஸ் காமிச்சு போடுறதும் கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் எனக்கு, அதனால் கொஞ்சம் நர்வஸாக இருக்குல்ல. ஆமாம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு லைவ் போகிறோமா, ஒரு ஈவினிங் 6 மணிலேருந்து ஒரு மாதிரி தகுதிமிதா போட்டு தான் இருந்தது. ஆமாம். ஸோ இந்த மாதிரி தான் லைவில் வந்து நிறையா ஃபன்னு அந்த மாதிரிலாம் நிறையா ஷேர் பண்ணி ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். அண்ட் முக்கியமாக இந்த லைவ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மிட் நைட்டில் தான் வருவேன். திடீர்னு ஒரு 1 o'clock 2 o'clock அந்த மாதிரி ஜாலியாக பேச வருவேன். ஏன்னா அப்போ தான் க்ரௌடும் கம்மியாக இருப்பாங்க. அண்ட் நம்மளாலையும் கொஞ்சம் ஃப்ரீயாக பேச முடியும். அசின் ரொம்ப ப்ரிப்பேர்டெல்லாம் நம்ம பேச மாட்டோம் இல்லையா. ஸோ ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நிறைய பேர் இருந்தால் ப்ரொஃபஷ்னலாக பேசணும் இல்லையா. ஸோ அதுக்காக அப்படி தான் இந்த லைவ் வந்து ஆரம்பித்தோம். ஸோ ஒரு 2 வருஷம் கழித்து இந்த பாட்காஸ்ட்டை பண்ணுறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ கைஸ். நேற்று வந்து ஸ்டோரி போட்டு உடனே நிறைய பேர் வந்து எனக்கு, ஆனால் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம் இந்த லைவ் அப்படிலாம் சொன்னீங்க. ஆமாம், ஏன்னா கொஞ்சம் பேருக்கு வந்து இந்த லைவை வந்து முன்னாடி ரெகுலராக பார்க்குற பழக்கம் இருந்தது. ஸோ எஸ், ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு ஆஸ்க் ஆரியன். அண்ட் நம்ம நிறையா வந்து இந்த பாட்காஸ்ட்டில் ஷேர் பண்ண போகிறோம். அண்ட் நான் முடிஞ்சால் நம்ம மக்களோட அப்படியே கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த லைவ் மூலமாக. ஸோ எஸ், என்ன ஃபஸ்ட்டு வந்து ஆமாம், பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து கோடான கோடி நன்றி. அண்ட் நிறைய பேர் வந்து நிறைய ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணி போட்டிருந்தீங்க, எடிட் பண்ணி போட்டிருந்தீங்க. அண்ட் நிறையா வாய்ஸ் நோட்ஸ் மூலமாக விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப லைக் ஓவர்வெல்மிங்காக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். ஷபு அக்கா கமெண்ட்டில் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க வந்து பக்கத்தில் தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சொல்லியிருந்தேன் நேற்று நைட் வந்து, நான் வந்து சாட்டர்டே நாளைக்கு நைட் வந்து லைவ் போகலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, எனக்கு வந்து சில லைவில் வந்து சில டவுட்லாம் இருக்குது, நான் கேட்டுக்கிறேன். கமெண்ட் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியோ கரெக்டாக இருக்கா, நான் பேசுகிறது கிளியராக கேட்குதா, அது எல்லாமே கொஞ்சம் சொல்லுங்கள். ஆடியோ கரெக்டாக இருந்தால் தம்ஸ் அப் மட்டும் போடுங்க. அண்ட் நிறைய பேர் வந்து ஃபேஸ் தெரியலன்னு சொல்கிறாங்க. ஆமாம், இந்த லைவில் வந்து ஃபேஸ் தெரியாது. இது வந்து ஒரு ஆடியோ பாட்காஸ்ட் மாதிரி, ஆனால் நம்ம இன்ஸ்டாகிராம் லைவில் பண்ணுறோம். தேங்க்யூ கைஸ். நிறைய பேர் இன்னுமே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட சந்தோஷத்தை நிஜமாலே வேர்ட்ஸில் சொல்ல முடியல. ஆனால் கொஞ்சம் நர்வஸாக மட்டும் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு லைவ் அண்ட் ஆன்லைனில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ என்ன அடுத்து நியூ இயர் வரப்போகுது. இந்த நியூ இயர் வந்தால் தானே நம்ம நியூ இயர் பற்றி பேச முடியும். நான் வந்து போன நியூ இயர், அதாவது 2024 நியூ இயர் எப்படி போச்சுன்னு நான் சொல்கிறேன். என்ன பண்ணுவோம், என் பொண்டாட்டியோட நான் வந்து மணாலி ஷிம்லா ட்ரிப் போயிருந்தேன். பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. ஆனால் என்ன விஷயம்னா, அங்கே போனோடனே வந்து அங்கே -5 டிகிரி போல் பயங்கர குளிர். ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீவரிஷாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே வேறு டெம்பரேச்சரில் இருக்கோம், அங்கே வேறு டெம்பரேச்சரில். ஸோ போனோடனே லைட்டாக ஃபீவரிஷாக ஆயிடுச்சு. ஐயோயோ என்னடா போன நாளே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டு ஜாலியாக சுற்றணும். செகண்ட் டே பார்த்திங்கன்னா அப்படியே ரோட் சைடு ஒரு ஜாலியாக வாக் போயிட்டு இருந்தோம். நம்ம இங்கேயே வந்து ரொம்ப ரொம்ப இந்த ரோட் சைட் ஃபுட்லாம் சாப்பிட்ற ஆள் இல்லையா. ஸோ அங்கே போயிட்டு அங்கே வேறு ரொம்ப ஃபேமஸ்னு வேறு சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஒரு சைடு 4 மணிக்கு 5 மணிக்கு போகும்போது அந்த பானிபூரி கடை ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. ஆஹா, அதை பார்த்துட்டு எப்படி சாப்பிடாம வருதுன்னு சொல்லிட்டு
போனோம், நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தா பயங்கர அப்செட்டு. நான் இல்லை, என் ஸ்டொமக் அப்செட்டு. ஐயையோ என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தா காலையில் வரைக்கும் ஸ்டொமக் அப்செட்டு. பக்கத்தில் பார்த்தா என் பொண்டாட்டி மட்டும் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தாங்க. என்னடா விஷயம்னு பார்த்தா அவங்க சாப்பிடல, நான் மட்டும் அந்த பானிபூரியை சாப்பிட்ருக்கேன். ஐயோ அப்படின்னு சொன்னால் ஃபீவர் வேறு சைட் பை சைட் ரைஸ் ஆயிடுச்சு. இருங்க 2-3 கமெண்ட்டுக்கு மட்டும் நான் ரிப்ளை பண்ணிடுறேன். தேங்க்யூ கைஸ், லவ் யூ வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டு ஆல் த மீனாட்சி பொண்ணுங்க ஃபேன்ஸ் அவுட் தேர், தேங்க்யூ கைஸ். பயங்கரமாக சப்போர்ட் பண்ணீங்க மீனாட்சி பொண்ணுங்க ப்ராஜெக்ட் மூலமாக. ரொம்ப ரொம்ப நன்றி. எப்போ ப்ரோ சீரியலில் வருவீங்க? வெயிட்டிங்கா? ஆக்சுவலாக வந்து ஒரு வெப் சீரிஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ரீசெண்டாக அவார்ட் ஃபங்க்ஷனில் கூட சொல்லியிருப்போம், நாங்கள் வந்து ஒரு மூவி ஸ்டோரி கேட்டிருக்கோம். அந்த மூவிக்காகவும் வெயிட்டிங். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆமாம். அண்ட் அப்பப்போ நான் வந்து நான் சொல்லிட்டு இருந்ததை வந்து எங்கே விட்டேன்னு நானே மறந்துடுவேன், ஞாபகப்படுத்துங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுதா அப்படின்னு யாரோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வாய்ஸ் கரெக்டாக இருக்கா? ஸோ எஸ், இந்த மாதிரி அந்த ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபீவராக ஆகிடுச்சு. என்னால் ஒழுங்காக அந்த ட்ரிப்பை என்ஜாயே பண்ண முடியல. என்னடா இது, பயங்கரமாக பிளான் பண்ணி போனோம், என்ஜாய் பண்ண முடியல. 3ஆவது நாள் ஃபீவர், 4ஆவது நாள் ஃபீவர், 5ஆவது நாளும் ஃபீவர். ரிட்டர்ன் ஆகியுமே பயங்கர ஃபீவர். அப்புறம் சென்னை வந்த உடனே நைட் வந்து ஷபு சொன்னாங்க, போய் ஹாஸ்பிட்டலில் இப்போயே போய் செக் பண்ணிடலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும்னு. பொண்டாட்டி சொன்னால் கரெக்டாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல் போனால் இன்னும் 5 நாள் இருக்குன்றீங்க ஆல்ரெடி, நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபீவரும் பார்த்தீங்கன்னா லைக் அரௌண்ட் 102 இருந்துச்சு. ஆத்தாடி ஆத்தா, 102 முடிச்சுட்டாங்கடா அப்படின்ற மாதிரி பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நாளைக்கு ஈவினிங் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தான் வந்து நம்ம கதைக்குள்ளே வந்து அமுல் பேபி என்றார். அமுல் பேபி யாருன்னா என்னோடய அசிஸ்டண்ட்டு. ஸோ நான் தான் வந்து அவனுக்கு அமுல் பேபின்னு பேர் வச்சேன். அந்த விஷயம்லாம் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே என்ன நடந்தது நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அந்த இப்போ எதுக்கு கதைக்குள்ளே அமுல் பேபி வந்தேன் அப்படின்னா, ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் தான் அமுல் பேபியோட வீடு இருக்குது. இந்த பிளட் டெஸ்ட் அடுத்த நாள் 24 ஹவர்ஸ்லேருந்து வாங்கிக்க சொன்னாங்களே. சரி, இவ்வளோ ஃபீவராக இருக்கே, அவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கால் பண்ணிகிட்டே, இந்த ஹாஸ்பிட்டலில் தான் பிளட் டெஸ்ட் எடுத்தேன், பிளட் டெஸ்ட்டை மட்டும் ஃபோட்டோ எடுத்து வாங்கி எனக்கு அனுப்படா அப்படின்னு சொன்னேன். பிளட் டெஸ்ட் ஃபோட்டோவே அமிச்சிட்டு, என்னடா இது நிறையா எடுத்திருக்காங்களே, ஆடியோ நோட்டில் சிம்பிளாக அனுப்படா, என்னடா சொன்னாங்க அங்கே அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்தவங்க அப்படின்னோடனே ஆடியோ நோட் அமிச்சான். ஆனால் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாதுண்ணா, எல்லாமே சூப்பராக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக சொல்கிறான். ஆனால் இந்த டைஃபாய்டு மட்டும் பாசிட்டிவாக காமிக்கணும் அப்படின்றான். டேய், இதெல்லாம் நீ முதல்ல சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த மாதிரி தான் எனக்கு டைஃபாய்டு வந்துச்சுங்க. ஜான்வரியிலே டைஃபாய்டுங்க. நியூ இயர் ஆரம்பித்த உடனே ஒருத்தனுக்கு டைஃபாய்டு வந்து அவன் எவ்வளோ வாழ்க்கை வெறுத்திருப்பான்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்ல. பயங்கர அப்செட்டுங்க. அடுத்த நாள் வர ஷூட்டிங் வந்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி நாள் வந்து நம்ம எதுவுமே கேன்சல்லாம் பண்ண முடியாது. ஸோ ஷூட்டிங்கும் போயிட்டேன் 102 ஃபீவரில். போனால் அன்றைக்கின்னு பார்த்து தான் ஃபைட் சீன், இந்த சீன், அந்த சீன், எல்லா சீனும் சொல்கிறாங்க. ஆடா பாவீங்களா, இவ்வளோ நாள் எடுக்காதது ஏன்டா இன்றைக்கி எடுக்கிறீங்கன்ற மாதிரி இருந்தது. அப்புறம் ஜி இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் விட முடியுமா, எனக்கு வந்து இந்த டைஃபாய்டுக்காக சில ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை ஜி, இன்னைக்கு நைட்டு 2:30 வரைக்கும் போதுன்னாங்க. 2:30 வரைக்கும் போதா ஜி, எனக்கு டைஃபாய்டு ஜி அப்படின்னா, டைஃபாய்டோடய என்கிட்ட ஒரு 1/2 hour பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. ஜி ஒரு 2 o'clock ஜி ஒரு 1 o'clock வரைக்கும் பண்ணி கொடுங்க ஜி அப்படின்னு. ஜி நான் பண்ணி கொடுக்குறது இல்லை, 9:30 மணிக்கு மேலே நான் மயக்க போட்டு விழுந்துருவோம் போல், என்னை அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போனால் ரொம்ப டயர்டாக இருந்தது. ட்ரிப்ஸ் ஏற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் நம்புவீங்களான்னு தெரில, வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட்டு டைம் ட்ரிப்ஸ் இப்போ தான் ஏற்றுறேன் நான். இந்த வருஷம் ஜான்வரி மாதம் தான் ட்ரிப்ஸ் ஏற்றிருக்கேன். அது ஃபஸ்ட் டைம் ஏற்றுறதுனால பயங்கரமாக ஒரு மாதிரி ஆங்ஸியஸ் ஆகிடுச்சு. அப்புறம் ஷப்பு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க ட்ரிப்ஸ் ஏற்றும் போது. அப்படியே நானும் ட்ரிப்ஸ்லாம் ஏற்றிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். அப்படியே ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து ஒரு 6 நாள் 7 நாள் ஆச்சு. அப்புறம் ஒரு 10 நாள் ஆச்சு. 10 நாளும் ஃபீவர் 102 நிற்கிது. என்னடா இது அப்படின்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல் போனால், சார் 12 days 15 days கம்மியாகிடும் சார் அப்படின்னு சொன்னாங்க.
ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுறாங்க, இந்த சைடு ட்ரிப்ஸ் போடுறாங்க. எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா இது இவ்வளோ பண்ணுறாங்களே அப்படின்னு. 15 டேஸ் ஆச்சு இன்னும் குறையல. ஹாஸ்பிட்டலில் என்ன சார் இந்த மாதிரி 15 டேஸ் ஆச்சு இன்னும் குறையலன்னு பார்த்தா அவங்களும் சொல்கிறாங்க, நர்ஸ்லாம் சொல்கிறாங்க, இங்கே பாரு சாருக்கு 15 டேஸ் ஆகியும் குறையல, எல்லாருக்கும் சீக்கிரம் குறைஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லி. ஏங்க இதில் நீங்கள் சந்தோஷப்படுற விஷயமே இல்லைங்க, இல்லை நீங்கள் துக்கப்படுறது தான் நடந்திருக்குது. சீக்கிரம் என்னன்னு பார்த்து சொல்லுங்கள், எனக்கு சீக்கிரம் சரி பண்ணி விடுங்க, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பயங்கரமாக புலம்பிட்டு இருந்தேன். இன்னும் ஒரு 3 நாள் ஆச்சு, ஃபீவர் 102லே நிற்குது. 18 நாள் 102லே நிற்குதுங்க ஆவரேஜாக. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆகி வீட்டில் உடஞ்சி பொண்டாட்டி தோளில் சாஞ்சி அழுதுட்டேங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஷபு, அவங்க அதை கேட்காம, இல்லை இதெல்லாம் நமக்கு செட் ஆகுது, வா நான் ஒன்று ஒரு சித்த வைத்தியர்கிட்ட கூட்டு போகிறேன்னு சொல்லி அவங்க ஒரு சித்த வைத்தியர்கிட்ட கூட்டு போனாங்க. அவர் போனால் ஒரு மூலிகை டேப்லெட்டும் அப்புறம் ஒரு கஷாயமும் கொடுத்தாரு. தம்பி இதை மட்டும் 5 நாள் சாப்பிடுப்பா சரியாயிடும்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நைட்டே இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இந்த ஓவர் நைட்டில் வந்து இந்த படத்துலலாம் காமிக்கிற மாதிரி எல்லா டேப்லெட்டையும் தூக்கி ஓரம் தள்ளி வச்சுட்டு இந்த கஷாயத்தையும் மூலிகை டேப்லெட்டையும் எடுக்க ஆரம்பித்தேன். கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி 5 நாளில் குறைஞ்சிருச்சு. அப்பாடா, 23 நாள் கழித்து என்னோடய டைஃபாய்டு வந்து குணமாச்சுங்க. இப்படி தான் என் நியூ இயர் ஆரம்பிச்சது. ஓகே, ஏதாவது கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு கொஸ்டின் ஆன்சர் பார்த்தா நிறைய பேர் வந்து இன்னுமே எனக்கு டைஃபாய்டு சரியாச்சான்னு கேட்குறாங்க. ஏங்க ஜான்வரியில் வந்ததுங்க, இப்போ சரியாகாமல் இருக்கும். பிப்ரவரி ஸ்டார்டிங்லேயே சரியாயிடுச்சுங்க. ரெக்கவர்லாம் பிப்ரவரி 15லேயே ரெக்கவரிலாம் ஆகிட்டேன். தேங்க்யூ கைஸ், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட்ஸில் வந்து விஷ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே அண்ட் எல்லாருக்குமே ஹாய். நிறைய பேர் ஹாய் சொல். நெட்ஒர்க்கில் சின்ன பிரச்சனை, என்னடா இவ்வளோ நேரம் பிரச்சனை வராமே இருக்குன்னு பார்த்தேன், வந்துருச்சு. நல்ல சகுனம் தான். இப்போ வாய்ஸ் கேட்குதா? வாய்ஸ் கேட்குது அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் போடுங்க ப்ளீஸ். என்னோடய லைவில் மட்டும் யாராவது இந்த ஒரு பொறுப்பு ஏற்றுக்கிறீங்களா? ஆடியோ கரெக்டாக இருக்கா அப்பப்போ சொல்கிறதுக்கு? ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சரி டைஃபாய்டு கதெல்லாம் இருக்கட்டும், செலியனா நீங்கள் இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது, இப்போ இருக்க அண்ணாவும் பிடிக்கும், ஆனால் நீங்கள் அந்த மாதிரி அகைன் எப்போ வருவீங்க? நல்ல கேள்வி. ஆனால் இதுக்கு பதில் என்னென்னா, உண்மையாகவே நானும் அதுக்காக ரொம்ப 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 வெயிட்டிங். மீன்வைல் என்னென்னா, ஒரு வெப் சீரிஸ்க்காகவும் ஒரு மூவிக்காகவும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் 2 பேருமே. ஸோ அது நல்லபடியாக நடந்துச்சு அப்படின்னா அது பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி சைட் பை சைட் சீரியல்ஸ்க்கும் ட்ரை பண்ணுறோம். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் எது நல்லபடியாக நமக்கு அமையுதோ அது பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கும். ஓகே, ஆனிவர்சரிக்கு என்ன போகணுன்னு தானே சொல்ல, எங்கே போனோம் என்ன பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆக்சுவலாக நானே ஒரு விஷயம் சொல்லலான்னு இந்த லைவ் முடிக்கும் போது, நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து நான் ஷப்புவோட இதே பாட்காஸ்ட் லைவில் வரேன். அண்ட் நாங்கள் நிறைய இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவோம். ஸோ டில் தென் ஸ்டே டியூன்ட். திஸ் இஸ் ஆரியன் சைனிங் ஆஃப். டேக் கேர், பை பை, குட் நைட்.